விசுவாசம் என்னும் கேடயம் எசேக்கியாவின் வெற்றியின் இரகசியம். விசுவாசத்தின் மூலம் எதிர்க்க முடியாத சக்தியை எவ்வாறு மேற்கொள்ளலாம்? நமக்கு சோதனை வரும் நேரங்களில் முதலில் நமது மனதில் வருவது யார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவா? அநேக தடவைகள் நாம் முதலில் நமது சுய ஞானத்தையும் பலத்தையும் பயன்படுத்துகிறோம். பின்னர் நண்பர்கள், உறவினர்கள் என மற்றவர்களை நம்பி உதவிகளை நாடுகிறோம். இது ஆவிக்குரிய பின்னடைவுக்கும் அநேக இழப்புகளுக்கும் காரணமாக அமைகிறது. யாக்கோபு 1:14. அவனவன் தந்தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். யாக்கோபு 1:19-20. ஆகையால் என் பிரியமான சகோதரரே, யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமாயும் பேசுகிறதற்கு பொறுமையாயும் கோபிக்கிறதற்கு தாமதமாயும் இருக்க கடவர்கள். மனுஷருடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாது. யோவான் 16:33. உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். விசுவாசத்தின் மூலம் எதிர்க்க முடியாத சக்தியை எவ்வாறு மேற்கொள்ளலாம்? பட்டயத்தினாலும் ஈட்டியினாலும் அல்ல, தேவனை முழுமையாக விசுவாசிப்பதை அடிப்படையாக வைத்து எசேக்கியா ராஜா பெற்ற மாபெரும் வெற்றியை வேதாகமத்தின் மூலம் நாம் காணலாம். தொடர்ச்சியான ஆபத்துகளும் பகைமையான சூழ்நிலைகளும் இருந்த போதிலும் தேவனை பற்றிய மனிதனின் விசுவாசம் எவராலும் ஊடுருவ முடியாத ஒரு கேடயமாக செயல்படுகிறது. எசேக்கியா ராஜா இதற்கான சிறந்த எடுத்துக்காட்டு. அவரது விசுவாச வாழ்க்கையை சுருக்கமாக காண்போம். அவர் தனது இளம் வயதில் இஸ்ரவேலின் ராஜாவாக ஆனார். 2 இராஜாக்கள் 18. தன்னுடைய முற்பிதா தாவீது போலவே அவன் தேவனை முழுமையாக நேசித்தான். தேசத்தில் இருந்த விக்கிரகங்களை ஒழித்தான். மக்கள் வழிபட்டிருந்த பொல்லாத வெண்கலச் சர்ப்பத்தையும் உடைத்தான். ஏன் என்றால் அவன் ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தரை மட்டுமென்றும் தேவனென்று விசுவாசித்தான். அந்த சமயத்தில் ஒரு பயங்கர சக்தி எழுந்தது. அசீரிய ராஜா சனகெரிப். இவன் ஏற்கனவே சமாரியாவையும் யூதாவின் பல நகரங்களையும் கைப்பற்றிவிட்டான். இப்போது அவன் கண்கள் எருசலேம் நகரத்தின் மீது காணப்பட்டது. ஒரு பெரிய சேனையுடன் நகரத்தைச் சூழ்ந்தான். அசீரிய படைத்தலைவன் சொன்னது, அசீரிய மகாராஜா சொல்கிறார், நீங்கள் எசேக்கியாவிடம் வைத்திருக்கும் நம்பிக்கை என்ன? நீங்கள் எங்களை எதிர்க்க யாரை நம்புகிறீர்கள்? இஸ்ரவேலின் தேவனையா? அவருடைய ராஜாக்களை அல்லவோ நாங்கள் வீழ்த்தினோம். எசேக்கியா உங்களை, கர்த்தர் உங்களை காப்பார் என்று ஏமாற்றுகிறார். இப்படி சொல்வதோடு இல்லாமல் இஸ்ரவேலின் ஜீவனுள்ள தேவனை நேரடியாக நிந்தித்தான். மக்கள் கலங்கினார்கள். ஆனால் எசேக்கியா அவன் துணிந்து தேவனை விசுவாசித்தான். அவன் வஸ்திரங்களை கிழித்து இரட்டு அணிந்து நேரே கர்த்தருடைய ஆலயத்திற்கு சென்றான். கர்த்தரை நோக்கி, கேருபீன்களின் மத்தியில் வாசம் பண்ணுகிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, நீர் ஒருவரே பூமியின் ராஜ்யங்களுக்கெல்லாம் தேவனானவர். நீர் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினீர். இப்போதும் எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, நீர் ஒருவரே தேவனாகிய கர்த்தர் என்று பூமியின் ராஜ்யங்கள் எல்லாம் அறியும்படிக்கு எங்களை அவன் கைக்கு நீங்களாக்கி இரட்சியும் என்று விண்ணப்பம் பண்ணினான். 2 இராஜாக்கள் 19. அந்த இரவு ஒரு சாதாரண இரவு போல தோன்றினது. ஆனால் அது மாறி ஒரு வல்லமையான இரவாயிற்று. கர்த்தருடைய தூதன் புறப்பட்டு அசீரியர் பாளையத்தில் 1,85,000 பேரை ஒரு இரவிலே சங்கரித்தான். அடுத்த நாள் காலையிலே பாளையத்தில் எங்கும் பிரேதங்கள் மட்டுமே காணப்பட்டன. விசுவாசத்தின் மூலம் எசேக்கியா ராஜா பட்டயமின்றி எந்த படையுமின்றி வெற்றியை பெற்றான். அப்பொழுது அசீரியா ராஜாவாகிய சனகெரிப் பிரயாணப்பட்டு திரும்பி போய் நினிவேயில் இருந்துவிட்டான். அவன் தன் தேவனாகிய நிஸ்ரோகின் கோவிலிலே பணிந்து கொள்ளுகிற போது அவன் குமாரர்கள் அவனை பட்டயத்தினால் வெட்டி போட்டனர். எசேக்கியா ராஜாவின் வாழ்க்கை நம்மை ஒரு முக்கியமான உண்மையை நினைவூட்டுகிறது. விசுவாசம் என்பது வெறும் மனநிலை அல்ல, அது போரில் பயனுள்ள ஒரு கேடயம். அதுவே சோதனையின் இருளில் நமக்கான ஒளியாய் விளங்குகிறது.
சனகெரிபின் சேனை மனித கண்களில் வெல்ல முடியாதது போல் தெரிந்தது. ஆனால் விசுவாசத்துடன் எசேக்கியா தேவனிடத்தில் விழுந்து பிரார்த்தித்த போது அந்த ஒரு விசுவாச நடவடிக்கையே 1,85,000 பேரின் சேனையை அழித்தது. நம்முடைய வாழ்க்கையிலும் சனகெரிபை போன்ற சூழ்நிலைகள் எழும். நமக்கு எதிராக பேரதிர்ச்சியான சூழ்நிலைகள், தோல்வி, பயம் என்று தோன்றும். ஆனால் நாம் யாரை நம்புகிறோம் என்பதை மறந்துவிடக்கூடாது. எபிரெயர் 11:6. விசுவாசமில்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருக்க முடியாது. பதிரவில் பாளையம் சூழ பயம் நிறைந்த அந்த நகரம், படையும் இல்லை ஆயுதமில்லை, அவன் வைத்தது விசுவாசம். விசுவாசம் என் கேடயம், கர்த்தரே என் அரண். யுத்தம் உன்னதமாகட்டும், நான் பயப்படேன் கர்த்தரால். சீரிய ராஜா நிந்திக்க அவனோ ஆலயத்திற்குள் வானத்தை உண்டாக்கின தேவனை விழிகள் நீரால் வெம்பினான். ஒரு விசுவாசம் என் கேடயம், கர்த்தரே என் அரண். யுத்தம் உன்னதமாகட்டும், நான் பயப்படேன் கர்த்தரால். அசீரிய ராஜா நிந்திக்க அவனோ ஆலயத்திற்குள் வானத்தை உண்டாக்கின தேவனை விழிகள் நீரால் வெம்பினான். ஒரு விசுவாசம் என் கேடயம். தூதர் வந்தார் இரவில், தூக்க மத்தியில் தீர்ப்பு.